போய் அந்த கருப்பு சட்டை வச்சிருக்காங்க. எப்படி பூர்வ கும்ப மரியாதை விட பூர்வ கும்ப மரியாதை விட வரவேற்ற மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு திருநீர் எடுத்து பெரியாருக்கு பூசியிருக்காங்க. என்ன தைரியம் ஒண்ணு, பெரியாருக்கு போய் திருநூறு பூசியிருக்காருன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அதை அந்த பெரியார் வாங்கிக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு பெருந்தன்மை இருக்கணும். அதை வாங்கிட்டு அவர் பேசுறாரு, சாமியார்களுக்கு செய்யறது போல பூர்வகும்ப மரியாதை செஞ்சீங்க, என் நெத்தியில திருநூறுன்னு பூசுனீங்க, அது உங்களுடைய நம்பிக்கை. என் நம்பிக்கை எனக்கு என்ன, என் நம்பிக்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியாருடைய உறவினராக இருக்கிற சாயம்மா இருக்கிற நீங்க பெண்களுக்கு பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கிறத கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் காசு வாங்கிட்டு தான் போவேன். இங்க வந்து காசு வாங்காம நான் இங்க வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்களுடைய பெண்களுக்காக நீங்க செய்கிற முறைகளை பாராட்டுவதற்காகவும் உங்களுக்கு தைரியம் கொடுப்பதற்காகவும் நான் இங்க வந்துட்டு போனதுனால நீங்க ஒரு பெரிய புதிய பரிமாணத்தில் நீங்க வேலை செய்ய முடியுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் இந்த இல்லத்திற்கு வந்து சாயிமாவை பாராட்டி விட்டு போயிருக்கிறார் என்கிற பெருமை நிச்சயமா வேற எந்த தலைமைக்கும் கிடைச்சிருக்காது, நம்முடைய அம்மாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதே பெரியாரே வந்துட்டு போயிருக்காரு போது இங்க வந்த பெரியவர்களுடைய பட்டியலை பார்த்தால் அது நீண்டு கொண்டே போகுது. அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரியவர்களும் இந்த இல்லத்துக்கு வந்திருக்கிறார்கள், வாழ்த்தி இருக்கிறார்கள். ஆகவே அப்போதே பாராட்டு பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அம்மாவிடம் இருந்த அந்த அனுசரித்து போகிற தன்மை, பெரியவர்களை மதிக்கிற தன்மை. அதனாலே பெரியவர்கள் அத்தனை பேரும் அம்மாவை மதித்திருக்கிறார்கள். 1983 அனைத்து ஆதின மடாதிபதிகளும் இருக்க நம்முடைய திலகவதி ஆதீனத்தினுடைய மடத்தை ஆரம்பித்து ஆதீனத்தினுடைய தலைவியாக மடாதிபதியாக அவர்கள் பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நிச்சயமாக சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதை பெற்று அவர்கள் இந்த ஆதீனத்தை மிகுந்த சிறந்த முறையிலே ஆட்சி இருந்திருக்கிறார்கள். அன்றைக்கு விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு போய் உலக புகழ் பெற்ற சமயத்துக்காக பேச போய் எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் பேசிட்டு இருக்கும்போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொன்ன அந்த 2 வார்த்தை உலக மக்களுடைய கவனத்தை முழுவதும் திருப்ப வைத்தவர் விவேகானந்தர் அவர்கள். அவருடைய வழியில போய் பெண் துறவியாக உலகத்தை சுற்றி வந்தவர் நம்முடைய சாயி மாதா அவர்கள் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல அவருடைய பணிகள் எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிற போது அந்த அருளாட்சியும் சரி, அவருடைய எழுத்துப்பணியும் சரி, எழுத்துல மனிதனும் தெய்வமாகலாம், மனிதன் எங்கே போகிறான், இப்படி புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். இசையிலே பற்றோடு இருந்திருக்கிறார், கலைஞர்களிடத்திலே பற்றோடு இருந்திருக்கிறார், பிள்ளைகளிடத்திலே பற்றோடு இருந்திருக்கிறார். ஆகவே பெண் துறவிகளே ஒரு சிறந்த பாசமுள்ள துறவியாக இருந்து இந்த பகுதியிலே ஒரு பெரிய நல்ல பெயரை பெற்றிருக்கிறார்கள்.